வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுகிரகம் செய்தருளும். எல்லா துதி கன மகிமை யாவுமக்கே அடிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன், பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எபேசு சபைக்கு பரிசுத்த பவுல் எழுதும்போது குறிப்பிடுகிறார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று குறிப்பிடக்கூடியவராக காணப்படுகிறார். இந்த வசனத்தை வாசிக்கும்போது தேவனுடைய கிருபைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். அதாவது கிருபை என்று சொல்லும்போது தேவன் என்ன செய்கிறாராம், தாமே விருப்பப்பட்டு மனிதனுக்கு என்ன செய்கிறாராம், ஒரு கிஃப்ட் கொடுப்பதை போல கொடையாக என்ன செய்கிறார், தம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் பாராட்டக்கூடியவராக இருக்கிறார். தம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அதை நாம் என்னவென்று சொல்லலாம் என்றால் கிருபை என்று சொல்லலாம். இப்போ நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு நீங்களே அவங்க கேட்காமலே நீங்கள் விருப்பப்படுகிற காரியத்தை அன்பு நிமித்தமாகவும் இரக்கத்து நிமித்தமாகவும் மற்றொரு நபருக்கு கொடுப்பீர்கள் என்றால் அதை பெற்றுக்கொள்கிறவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றால், கொடுத்தவர்களிடத்தில் என்ன இருக்கு, விசேஷித்த கிருபை இருக்கிறது என்று சொல்லுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவன் என்ன செய்தாராம், மனிதர்களுக்கு அல்லேலூயா அவருடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் கட்டளையிடக்கூடியவராக இருந்தாராம். எதனால், அவருடைய விருப்பத்து நிமித்தமாக கிஃப்டாக அவருடைய அன்பை கொடுக்கக்கூடியவராக இருந்தார், அவருடைய இரக்கத்தை நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அதை நாம் கிருபை என்று சொல்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சபையிலே இருக்கிற ஒரு சகோதரி திடீரென்று சபையிலே இருக்கக்கூடிய மற்றொரு சகோதரிக்கு கேட்காமலே போய் சில நன்மைகளை கொடுக்கும்போது அந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய சகோதரி என்ன சொல்வார்கள், நன்மை கொடுத்த சகோதரியை பார்த்து சொல்வார்கள், சிஸ்டர் உங்களிடத்தில் விசேஷித்த கிருபை இருக்கு. காரணம் என்ன, நாங்கள் கேட்காமலேயே நீங்களே விருப்பப்பட்டு அன்பினாலே இரக்கத்தினாலே இப்படிப்பட்ட நன்மைகளை எனக்கு செய்தீர்கள் என்று சொல்வார்கள். அப்படிதான் தெய்வ பிள்ளையே, ஏதோ மனிதன் செய்த சில செயல்களுக்காக கைமாறாக தேவன் தம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தவில்லை. மனிதன் செய்த எந்த செயல்களுக்கும் கைமாறாக அல்ல, தேவன் தம்முடைய தாராளமான மனதினாலே மனிதர்கள் மீது அன்பு வைத்து தம்முடைய கிருபையை அவருடைய அன்பாக இரக்கமாக பொழிந்தருளக்கூடியவராக இருந்தார். அப்ப அது தேவனுடைய ஒரு சொந்த விருப்பமாக காணப்படுகிறது. மனிதர்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு அவர் பார்க்கல. தகுதி இல்லாதவர்களாக மனிதர்கள் இருக்கிறார்களே என்றும் பார்க்கவில்லை. தகுதியை பார்க்காமல் தேவன் அவருடைய சொந்த விருப்பத்தின்படி கிஃப்டாக அவருடைய கொடையாக கொடுத்ததுதான் கிருபையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கொடையாக ஈவாக கிஃப்டாக தேவன் அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்தும் வண்ணமாக தான்
இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவனுடைய கிருபை நாம் வாழ்கிற உலகத்திலே வெளிப்பட்டது என்றால் அந்த மாபெரும் வரலாற்று நிகழ்வை தான் நாம் கிறிஸ்மஸ் என்று சொல்கிறோம், கிறிஸ்துவின் பிறப்பு என்று சொல்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மரியாள் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தபடியினால் மரியாளிடத்திலே தேவன் விசேஷித்த கிருபையை வைத்திருந்தார். லூக்கா 1:28 படிக்கிறோம், அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுவதை நாம் படிக்கிறோம். அப்ப இயேசு கிறிஸ்துவை மரியாள் பெற்றெடுத்தாள் என்றால் அந்த மரியாளிடத்திலே விசேஷித்த கிருபையை தேவன் வைத்திருக்கக்கூடியவராக காணப்பட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப மனிதன் கேட்டானோ இல்லையோ, தேவன் தாமாகவே விருப்பப்பட்டு மனுக்குலத்திற்கு ரட்சிப்பு அவசியம் என்பதை அறிந்து கொடையாக, ஈவாக, கிஃப்டாக தேவன் இயேசு கிறிஸ்துவை நமக்கு ஆசீர்வாதமாக, இரட்சகராக கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் கிறிஸ்து பிறந்தார் என்றால் கிறிஸ்துவின் பிறப்பின் வாயிலாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட தேவ கிருபையின் சிறப்பான 3 காரியங்களை வேத வசனங்கள் மூலமாக குறிப்பிட தேவாவியானவர் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார் என்றால் அந்த பிறப்பின் வாயிலாக தேவனுடைய கிருபை வெளிப்படக்கூடியதாக இருந்தது என்றால் அந்த தேவனுடைய கிருபையின் சிறப்பை குறித்து 3 காரியங்களை உங்களுக்கு வேத வசனத்தின் மூலமாக சுட்டிக்காட்ட தேவாவியானவர் விரும்புகிறார். முதலாவதாக அந்த தேவனுடைய கிருபையின் சிறப்பம்சம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தைகளை மனுக்குலத்திற்கு கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. தேவனுடைய வார்த்தையினுடைய சிறப்பம்சம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக தேவனுடைய வெளிச்சம் காணப்படுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பிறந்தார் என்றால் அந்த பிறப்பின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட தேவ கிருபை மனிதர்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக மாறுகிறது என்றால் இருளில் இருக்கக்கூடிய ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பதற்கு ஏதுவாக தேவன் அந்த தேவ கிருபையின் சிறப்பை அவருடைய வார்த்தையின் மூலமாக மனிதர்களுக்கு ஆசீர்வாதமாக்கக்கூடியவராக இருந்தார். சங்கீதம் 119 சங்கீதம் 105 வாசிக்கும் போது ஆகவேதான் சங்கீதக்காரர் எழுதுகிறார், உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று எழுதுகிறார். அப்ப தேவனுடைய வார்த்தை என்பது மனிதர்களுக்கு வாழ்வை தரக்கூடிய ஒளியாக கடந்து வரக்கூடியதாக இருக்கிறது. அது தேவன் வெளிப்படுத்தின கிருபையின் ஒரு சிறப்பு அம்சமாக காணப்படுகிறது. அப்படியானால் இந்த காலை வேளையிலே தேவ ஜனங்களே, உங்கள் மீது தேவனுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு என்னவென்றால் அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய முதன்மையான எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே தேவன் தம்முடைய வார்த்தைகளை கடைபிடிக்கும்படியாக வலியுறுத்தக்கூடியவராக காணப்பட்டார். உபாகமம் எழுதின புஸ்தகம் 1 முதல் 9 வாசிக்கும் போது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்கிறதினாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசத்திலே கை கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீ
மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கடவது. அவைகள் உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. அப்ப இந்த வசனத்தை நீங்க படிக்கும்போது வசனங்களிலே முக்கியப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? தேவனுடைய வார்த்தைகளுக்கு பெற்றோர் கீழ்ப்படிய வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளுக்கு தலைமுறைகள் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது தேவன் உங்களுக்கு எந்த தேசத்திலே குடியிருக்கும்படியான கிருபையை கொடுத்திருக்கிறாரோ அந்த தேசத்திலே தேவன் உங்களுக்கென்று கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுத்து மேன்மைப்படுத்தக்கூடியவராக இருப்பார். அதனாலதான் என்கிட்ட ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் பார்த்தீங்கன்னா மத்தியான நேரத்தில் சிறு பிள்ளைகள் என்னோடு இருப்பார்கள். அவங்கள்ட்ட நான் சில வசனங்களை எல்லாம் போர்டில் எழுதி கொடுத்து அந்த வசனங்களை எல்லாம் படித்து சொல்லணும் அப்படின்னு சொல்லுவேன். சில நேரங்களில் அது அவங்களுக்கு வசனமாக இருக்கும். ஒரு சிறு பையன் என்கிட்ட கேட்டான், எதுக்காக பாஸ்டர் இப்படி எங்களை போட்டு வசனத்தை படின்னு சொல்கிறீங்க, அதை படித்து நாங்கள் என்ன பாஸ்டர் செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், அதுதான் உன் இருதயத்திற்குள்ள நல்ல விதையாக காணப்படும். நாளைக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டிய நேரம் வரும்போது உன்னால் எலியா ஜெபித்தது போல கருத்தாய் என்ன செய்ய முடியும்? ஜெபிக்க முடியும். சில வசனங்களை நீ மனதிலே கொண்டு அதை வைத்து ஜெபிக்கும் போது அந்த கருத்தான ஜெபத்திற்கு நிச்சயமாகவே வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் என்று சொல்லி வசனம் படிப்பதற்கு முக்கியமான ஒரு காரணத்தை சொல்லி கொடுத்தேன். பிரைஸ் தி லார்ட். இந்த உபாகமம் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம், நீ நன்றாய் இருப்பதற்கு. சுருக்கமா சொல்லணும்னா நீ நன்றாய் இருப்பதற்கு உன் இருதயத்துல என்ன இருக்கணும்? தேவனுடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும். நல்ல மனுஷன் தன்னுடைய இருதயத்திலிருந்து நல்ல பொக்கிஷங்களை எடுத்து காட்டுகிறவனாய் இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். வேத வசனம் இருதயத்திலே காணப்படுமேயானால் அதற்குள்ளே என்ன இருக்கிறது? வெளிச்சம் இருக்கிறது. இருதயத்திலே இருக்கக்கூடிய அந்தகாரத்தை வேத வசனம் அகற்றிவிடக்கூடியதாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இருதயத்திற்குள்ளே வேத வசனம் இருக்கும்போது வாழ்க்கை பாதையிலே பாவங்கள் சாபங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய நேரங்கள் வரும்போது அதை மேற்கொள்வதற்கு தேவன் உங்களுக்குள்ளே விதைத்திருக்கிற வசனத்தின் மூலமாக தெய்வீக மகிமையை அல்லேலூயா அனுபவமாக்கி கொள்ள செய்து ஒரு நாளும் பாவமோ சாபமோ உங்களை மேற்கொள்ளாதபடி பாதுகாத்து நீங்கள் நன்றாயிருக்கும்படியாக செய்வார். ஒரு சர்ச்சுன்னா நல்ல செய்தி வரும். என்ன செய்தி வரும்? ஒரு குழந்தை பிறந்துருச்சு. ஒரு சர்ச்சுன்னா பிறந்த நாளுக்குரிய செய்தி வரும். அடுத்தது ஒரு சர்ச்சுன்னா ஒரு கல்யாண நாள் அப்படின்ற ஒரு நல்ல செய்தி வரும். ஒரு சர்ச்சுன்னா என் மரண செய்தியும் வரும். ஏன்னா எந்த ஒரு மனிதனும் நிரந்தரமாக என்ன செய்ய போகிறது கிடையாது, வாழ போகிறதில்ல. தேவன் நியமித்த நாட்கள் வரைக்கும் அவர்கள் விசுவாச வாழ்க்கையிலே சரியாக நன்றாக ஓடி முடித்தால் அவர்கள் வசனத்தின்படி ஓடி விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாய் இருப்பார்கள். அவர்களுக்கு நீதியின் கிரீடம் உண்டாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே சபையிலே பிறப்பின் செய்தி வரும், திருமண செய்தி வரும், இறப்பின் செய்தி வரும். இப்படிப்பட்ட செய்திகள் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் தேவன் அவருடைய வசனத்தின் மூலமாக என்னென்ன காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார், செய்து முடித்தார் என்பதை நாம் அறிந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய வார்த்தைகளை கடைபிடித்தால் தேவனுடைய கிருபை வெளிப்படும்.
அது வாழ்க்கைக்கு ஒளிமயமாக மாறும். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் பக்தன் பாடுகிறான், என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, உம் வார்த்தையின் திருவுணவா வளமாய் காப்பவரே, உம் வார்த்தையின் திருவுணவா வளமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த வசனங்களை எல்லாம் வாசிப்பீர்கள் என்றால், தேவனோடு இருந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை தான் மாம்சமானது, மனு உருவெடுத்து இந்த பூமியிலே நம்மை போல மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் ஒரு குழந்தையாக, கிறிஸ்து என்கிற பாலகனாக பிறப்பிக்கப்படும்படியாக பரலோக பிதாவாகிய தேவன் அனுக்கிரகம் செய்தார். இன்கார்னேஷன் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். அப்ப ஆதியிலே பிதாவாகிய தேவனோடு வார்த்தையாக இருந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாக தான் சகலமும் உருவாக்கப்பட்டது. ஒழுங்கின்மையாக காணப்பட்ட பூமியிலே தேவன் அவருடைய வார்த்தையை பயன்படுத்தி தான் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் வெளிச்சத்தை கொண்டு வந்தார். பிரைஸ் தி லார்ட். அப்ப வெளிச்சம் என்று சொல்லும் போது அது தேவனை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்ப வார்த்தையின் மூலமாக இந்த பூமியிலே வெளிச்சம் உண்டானது. ஒழுங்கின்மை மாறக்கூடியதாக இருந்தது. அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய எல்லா அந்தகாரமும் நீங்கும்படியாக இயேசு கிறிஸ்து கிருபையாக வெளிப்பட்டார் என்றால், அந்த கிருபையின் ஒரு சிறப்பு அம்சம்தான் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக வருகிற தேவ மகிமையின் ஒளியாய் இருக்கிறது. யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே படிக்கிறோம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலேயே அவர் யார் என்கிற கேள்வியும் சந்தேகங்களும் அநேகருக்குள்ளாக காணப்பட்டது. அது நிமித்தமாக ஜனங்களுக்குள்ளாக பிரிவினைகளும் காணப்பட்டது. சிலர் தீர்க்கதரிசி என்றார்கள், சிலர் கிறிஸ்து என்றார்கள், சிலர் கலிலேயாவிலிருந்து வருவார் என்றார்கள், சிலர் தாவீதின் வம்சத்திலிருந்து தோன்றுவார் என்றார்கள். அப்படிப்பட்ட காரியங்களின் நிமித்தமாக ஜனங்களுக்குள்ளே அந்நாட்களிலே பிரிவினை காணப்பட்டது. யோவான் 7ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை படிக்கும்போது அந்த பிரிவினையை குறித்து நாம் அங்கே படிக்கிறோம். பிரிவினைகள் எதனால் வருகிறது என்றால், இயேசு கிறிஸ்து யார் என்பதை உறுதிப்படுத்த முடியாதபடியினால் பிரிவினைகள் வரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே ஜனங்களுக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அப்படி என்றால்
அதற்கு உற்பத்தி ஸ்தானமாக இருப்பது என்ன? அவருடைய ஜீவன். அந்த வார்த்தைக்குள்ளாக என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. ஆகவே நாம் தேவனுடைய வார்த்தைகளை அபியாசப்படுத்தி நம்முடைய உள்ளத்திற்குள் அதை வைத்து கொள்ளும் போது அது வெறும் வார்த்தையாக இருக்காது. அதற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனாலே நாம் பிரகாசிக்கிறவர்களாக இருப்போம், பலப்படுத்தப்பட்டவர்களாக காணப்படுவோம். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கை பாதையிலே பிரகாசிக்கிற அந்த பரலோக ஒளி நம்மை என்ன செய்கிறது? தேவனை முழுமையாக அனுபவமாக்கி கொள்ள செய்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையிலே அதுதான் அனுபவமானது. அவர் சவுல் என்கிற அனுபவத்திலே தேவனுடைய ஆலயங்களை எல்லாம் துன்பப்படுத்தக்கூடிய நிலையிலே காணப்பட்டார். ஒரு முறை தமஸ்கு வீதியிலே அவர் கடந்து சென்று கொண்டிருக்கும் போது தேவனுடைய ஆலயங்களை துன்பப்படுத்தும்படியான எண்ணத்தோடு சவுல் கடந்து சென்று கொண்டிருந்த போதுதான் சடுதியாக ஒரு ஒளியை அவர் சந்திக்கக்கூடியவராக இருந்தார். அந்த ஒளியை அவர் சந்தித்த வேளையிலே தான் கேள்வி கேட்டார், நீர் யார்? அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டது, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே, முள்ளில் உதைப்பதும் உனக்கு கடினமாம் என்று. அப்பொழுது சவுல் கேட்கிறார், நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர்? அப்ப தேவன் அவருடைய சித்தத்தை பவுலுக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். ஆகவே பவுலுடைய ஊழியத்தை குறித்து நாம் படிக்கும்போது அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே படிக்கிறோம். தேவன் சவுலை என்ன செய்தார்? அந்தகாரத்திலிருந்து விடுதலையாக்கி ஆச்சரியமான ஒளிக்குள்ளாக கொண்டு வரக்கூடியவராக இருந்தார். வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் அகிரிப்பா ராஜாவுக்கு முன்பாக சாட்சி கொடுத்த போது அவருடைய ஊழியத்தை குறித்து என்ன சொல்லுகிறார்? அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். அப்ப இந்த வசனத்துல பவுலுடைய சாட்சி எப்படி இருக்குன்னா, முன்பு ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு, பரலோக தேவனுடைய ஒளியை சந்திப்பதற்கு முன்பு சவுல் சாத்தானுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு காணப்பட்டார். ஆகவேதான் சபைகளை துன்பப்படுத்தக்கூடியவராக இருந்திருக்கிறார். ஆனால் சவுலை குறித்து தேவனுக்கு ஒரு முன்குறிக்கப்பட்ட நல்ல நோக்கம் இருந்தது. அவரை அப்போஸ்தலனாக புறஜாதிகள் மத்தியிலேயும் இஸ்ரவேல் ஜனங்களின் மத்தியிலேயும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக பயன்படுத்த வேண்டும் என்று ஒரு சித்தம் தேவனுடைய மனதிலே இருந்தது. தேவன் குறித்த நேரத்தில் அந்த முன்குறித்த திட்டத்தை சவுலுடைய வாழ்க்கையில நிறைவேற்றும் வண்ணமாக தான் வானத்திலிருந்து சடுதியாக ஒளியாக சந்திக்கக்கூடியவராக இருந்தார். அதை சாட்சியாக சவுல் அறிவிக்கும் போதுதான் குறிப்பிடுகிறார். அவர் சொல்லுகிறார், முன்பு சாத்தானுடைய அதிகாரத்தில் இருந்தேன், இப்ப என்ன செஞ்சிட்டேன்? அதை விட்டு தேவனிடத்துல திரும்பி விட்டேன். அப்ப அவருடைய ஊழியத்தை குறித்து அவர் சொல்லும்போது என்ன சொல்றாரு? இப்ப அநேகருடைய கண்களை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? திறந்துகிட்டே இருக்கேன். அப்படி திறக்கப்படும் போது அநேகர் என்ன செய்யறாங்க? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து பாவ மன்னிப்பை பெறுகிறார்கள், பரிசுத்தமாக்கப்படுகிறார்கள், பரலோகத்துல தங்களுக்கு ஒரு சுதந்திரம் உண்டு என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தெய்வ பிள்ளையே, ஒவ்வொரு மனிதனும் அந்த பரலோக ஒளியை தேவனுடைய முழுமையான அனுபவமாக தங்கள் வாழ்க்கையிலே அடைகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதுவே தேவனுடைய விருப்பமாக காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்திலே விருந்துகள் காணப்பட்டது. அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் விருந்தை குறித்து படிக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய பரலோக வழிநடத்துதல் உண்டாயிருக்கிறது என்பதற்கு அடையாளமாக தான் அக்கினி ஸ்தம்பத்தினால் தேவன் என்ன செய்தார் என்றால் ஆலயத்திற்குள் வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க பண்ணக்கூடியவராக காணப்பட்டார். அக்கினி ஸ்தம்பம் அவர்களுக்கு காணப்பட்டது. எ செரிமனி ஆஃப் லைட்ஸ் என்று சொல்வார்கள். வெளிச்சத்திற்குரிய சடங்குகள் நடத்தப்பட்டது.
ஆலயத்திற்குள் வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க பண்ணக்கூடியதாக இருந்தது. அப்படியானால் இந்த நாளிலேயும் தேவாவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு முக்கியமான சத்தியம் என்ன? முன்பு உங்கள் வாழ்க்கை ஒழுங்கின்மையாக காணப்பட்டது. எப்படி இருந்தது? ஒழுங்கின்மையாக காணப்பட்டது. அதுதான் இருளுக்குரிய வாழ்க்கையாக இருக்கிறது. ஆனால் தேவன் என்ன செய்தார்? இயேசு கிறிஸ்துவை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒழுங்கை அவருடைய ஆச்சரியமான ஒளியினாலே கடந்து வர பண்ணுகிறார். அப்படிதான் தேவன் என்ன செய்கிறார் என்றால், அவருடைய கிருபையை தாமே விரும்பி மனிதர்களுக்கு வெளிப்படுத்தி, அந்த கிருபையின் ஒரு சிறப்பு அம்சமாக தேவனுடைய வார்த்தையிலே உண்டாயிருக்கக்கூடிய ஒளியை தம்முடைய ஜனங்களை பெற்றுக்கொள்ள செய்கிறார். இரண்டாவதாக, தேவனுடைய கிருபையினாலே கிடைக்கக்கூடிய இரண்டாவது சிறப்பு அம்சம் என்னவென்றால், மனிதர்களுடைய மீறுதல்களிலிருந்து ஒரு மீட்பு உண்டாகிறது. பிரைஸ் தி லார்ட். எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பிரைஸ் தி லார்ட். அப்ப இரண்டாவது சிறப்பு அம்சம், தேவனுடைய கிருபையினாலே கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்னவென்றால், ஒரு மீட்பு உண்டாகிறது. அந்த மீட்பு என்ன? மீறுதல்களிலிருந்து ஒரு மீட்பு உண்டாகிறது, மரித்த நிலையிலிருந்து ஒரு மீட்பு உண்டாகிறது. முற்காலங்களிலே நாம் பாவத்திற்கும் சாபத்திற்கும் அடிமைப்பட்டு நம்முடைய ஆத்துமாவானது மரித்து காணப்பட்டது. ஆனால் நாம் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தோமோ, தேவன் அவர் விருப்பப்படுகிற கிருபையை நமக்கு தேவை என்பதை அறிந்து அதை பெற்றுக்கொள்ள செய்து, அதனாலே ரட்சிப்படையும்படியாக அனுக்கிரகம் செய்தார். அதனால் அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை தேவன் கிறிஸ்து எப்படி மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரோ, அந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவோடு இணைந்து நடப்பதற்கு ஏதுவான புதிய ஜீவனோடு காணப்படும்படியாக தேவன் என்ன செய்தார்? நம்மையும் உயிர்ப்பித்தாராம். நீங்கள் திருச்சபையின் மறுமலர்ச்சியை குறித்து படிப்பீர்கள் என்றால், மார்ட்டின் லூத்தரை குறித்து நீங்கள் படிக்கலாம். அதுபோல அநேக சீர்திருத்தவாதிகள் எழும்பி இருக்கலாம். அவர்கள் எல்லாரும் முக்கியப்படுத்தினது என்ன தெரியுமா? கிருபை மட்டும், நம்பிக்கை மட்டும் என்கிற காரியங்களை முக்கியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். நம்பிக்கை என்பது என்ன? விசுவாசம் என்பது நம்பிக்கையின் உறுதியாய் இருக்கிறது. அப்ப அந்த சபையின் சீர்திருத்தவாதிகள் எல்லாம் முக்கியப்படுத்தி காட்டினது என்னவென்றால், கிருபை மட்டும், நம்பிக்கை மட்டும். பிரைஸ் தி லார்ட். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட நாம் ஒன்றை அறிந்திருக்க வேண்டும். என்னவென்றால், சில பொருட்களை நாம் மற்ற நபர்களுக்கு ஈவாக பரிசாக கொடுக்க முடியும். ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்க நினைக்கிற மீட்பை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. அதனாலதான் சீர்திருத்தவாதிகள் எதை முக்கியப்படுத்தினார்கள் என்றால், நம்பிக்கையை முக்கியப்படுத்தினார்கள், கிருபையை முக்கியப்படுத்தினார்கள். ஏனென்றால் தேவன் கொடுக்கிற கிருபையை மனிதன் பெற்றுக்கொள்ளாமல் பாவங்களிலிருந்தும் மீறுதல்களிலிருந்தும் மீட்பை என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் மேல் விசுவாசம் வைக்காமல் தேவன் கொடுக்கிற கிருபையினாலே கிடைக்கக்கூடிய மீட்பை மனிதன் இன்னொரு மனிதனிடத்திலிருந்து என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப தேவன் கொடுக்கிற கிருபையை ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க முடியாது. அதையெல்லாம் சீர்திருத்தவாதிகள் உறுதிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 23 24 வசனங்களை வாசித்து பாருங்கள். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23 24 வசனங்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். 24ஆம் வசனம், இலவசமாக அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அதே போல ரோமர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள்.
ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். தேவன் தாமே விரும்பி நமக்கு மீறுதல்களிலிருந்து, அக்கிரமங்களிலிருந்து, மரித்த நிலையிலிருந்து விடுதலை வேண்டும், மீட்பு வேண்டும் என்பதை அறிந்து தாமாக கொடையாக, கிஃப்டாக, ஈவாக கிருபையை இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்படுத்தினார் என்றால் அந்த கிருபையிலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிறப்பம்சம்தான் மீறுதல்களிலிருந்து நாம் விடுதலை பெற்று மீட்படைகிற அனுபவமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவனுடைய கிருபை என்ன செய்கிறது? மனிதர்களுடைய வாழ்க்கையிலே மீட்பை கொண்டு வருகிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவாய் இருக்கிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 78 79 வசனங்களை வாசித்து பாருங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 78 79 வசனங்களை வாசிக்கும் போது, அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனங்களிலெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் இரக்கம் என்று இருக்கும். தேவனுடைய அன்பு, இரக்கம் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதெல்லாம் தேவன் தாமாகவே விரும்பி மனிதனுக்கு கொடுக்கக்கூடியவராக இருந்தார், கிருபையாக. அதை தான் கிறிஸ்துவின் பிறப்பிலே நாம் பார்க்கிறோம். அந்த கிருபையின் ஒரு அம்சம்தான் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய அவருடைய பரலோக ஒளியாய் இருக்கிறது, வார்த்தையினாலே. அந்த கிருபையிலே இருக்கக்கூடிய இரண்டாவது சிறப்பு அம்சம்தான் தெய்வ பிள்ளையே நாம் மரித்த நிலையிலிருந்து விடுதலையாகி அவர் மூலமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மீட்பாய் இருக்கிறது. அது ஒரு மனிதனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அனுபவம் அல்ல, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அனுபவமாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக, தேவன் தம்முடைய கிருபையை அவருடைய விருப்பத்தின்படியே அன்பினாலே, இரக்கத்தினாலே கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாக வெளிப்படுத்தினார் என்றால், அந்த கிருபையின் மூன்றாவது சிறப்பம்சம் என்னவென்றால், துரத்தப்பட்ட நிலையிலே காணப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே, எப்படிப்பட்ட நிலை? துரத்தப்பட்ட நிலையிலே காணப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வந்த தேவ கிருபையாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கை பாதையிலே எத்தனையோ பேரால் துரத்தப்பட்ட நிலையிலே இருந்திருக்கலாம். உங்கள்கிட்ட எல்லாம் கேட்டா சாட்சி சொல்லுவீங்க, பாஸ்டர் அந்த சொந்தக்காரனை நம்பினேன் பாஸ்டர், அவங்க எங்களை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல பாஸ்டர், இன்ன நபர்கள் எல்லாம் எங்களை நல்லா கவனிச்சுக்குவாங்க, ஏற்றுக்கொள்வாங்கன்னு எல்லாம் நினைச்சோம். ஆனா மனுஷனை நம்பினது வீணா போச்சு பாஸ்டர், எங்களை என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல, தள்ளப்பட்டவர்களை போல காணப்பட்டோம். ஆனா எங்க வாழ்க்கையில பின்தொடர்ந்து வரக்கூடியதாய் இருந்தது. அது என்ன என்பதை நாங்கள் முற்காலங்களிலே அறியாமல் இருந்தோம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட போதுதான் அறிந்து கொண்டோம், அது தேவனுடைய கிருபை என்று. துரத்தப்பட்டாலும் தொடர்ந்து வரக்கூடிய கிருபையை நாம் வாழ்க்கையிலே அனுபவமாக்கி சாட்சிகளாக காணப்பட வேண்டும். துரத்தப்படுதல் என்பது மிகவும் வேதனை கொடுக்கக்கூடிய விஷயமாய் இருக்கிறது. துரத்தப்படுதல் என்பது வலி கொடுக்கக்கூடிய காரியமாய் இருக்கிறது. பொதுவாக மனிதர்கள் விலங்குகளை துரத்துவார்கள், பறவைகளை துரத்துவார்கள். ஆனால் நம்ம கேள்விப்படுறது என்னன்னா, மனிதர்களும் கூட மனிதர்களை துரத்தக்கூடியவர்களாக இருந்தது உண்டு என்று நாம் கேள்விப்படுகிறோம். சொந்த ஊரிலிருந்து துரத்தப்படுகிறவர்கள் உண்டு, சொந்த நாட்டிலிருந்து துரத்தப்படுகிறவர்கள் உண்டு, ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு துரத்தப்படுகிறவர்கள் உண்டு. அதெல்லாம் வலி தரக்கூடிய விஷயங்களாய் இருக்கிறது, வேதனை கொடுக்கக்கூடிய விஷயங்களாய் இருக்கிறது. தெய்வ பிள்ளையே, நாம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து படிக்கும்போது அவர்களும் கூட அந்நியர்களாலே துரத்தப்படுகிறவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தாமே வழிநடத்தக்கூடியவராக இருந்தார். ஒருவரை துரத்துவது என்பது எப்படிப்பட்டது என்றால் அவர்களை அழிப்பதற்கு சமம். அப்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நியர்களாலே ஒடுக்கப்பட்டார்கள்,
துரத்தப்பட்டார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை தேவனே வழிநடத்தக்கூடியவராக இருந்தபடியால் அவர்களை பின்தொடர்ந்து தேவனுடைய கிருபையும் கடந்து வரக்கூடியதாய் இருந்தது. ஆம் தெய்வ பிள்ளையே, தேவன் அவர்கள் மீது கிருபை வைத்தபடியினால்தான் மறுவாழ்வை கொடுக்கக்கூடியவராய் இருந்தார். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எனது பலனும் எனது மீட்பும் கீதமுமானார், நம்பியிருக்கும் கேடயமும் கோட்டையுமானார், நம்பியிருக்கும் கேடகமும் கோட்டையுமானார். நான் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன், நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், பிரைஸ் தி லார்ட், அங்கே தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்படுகிற முக்கியமான ஒரு காரியம் என்ன? நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து, எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன், நியாயத்துக்கு தக்கதாய் அவர்களை மேய்த்து புஷ்டியும் பலம் உள்ளவைகளை அழிப்பேன் என்று சொல்லி இருப்பதை நாம் படிக்கிறோம். இங்க நாம் படிக்கிற முக்கியமான ஒரு காரியம் என்ன? நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். தெய்வ பிள்ளையே, எதனால் சிதறடிக்கப்படுகிறது வருகிறது, துரத்தப்படுதல் வருகிறது என்பதை குறித்து படிக்கும்போது அநேக காரணங்கள் சொல்லலாம். சத்துருக்களாலே துரத்தப்படுகிற அனுபவம் இருக்கிறது. இன்னொன்று என்னன்னா, ஒரு மேய்ப்பன் இருக்கிறான் என்று வையுங்கள், அவனுக்கு சில ஆடுகள் இருக்கிறது என்றால், அந்த மேய்ப்பன் சரியாக அந்த ஆடுகளுக்கு போஜனம் கொடுக்காமல் தண்ணீர் கொடுக்காமல் அடைக்கலமாய் இராமல் போவானே ஆனால் ஆடுகள் என்ன செய்யும்? சிதறடித்து கொண்டு போகப்பட்டதாய் இருக்கும். அதனால தான் அப்படிப்பட்ட மேய்ப்பர்களை தேவன் காணக்கூடியவராக இருந்தார். அந்த மேய்ப்பர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, ஆடுகளுடைய தேவை என்ன என்பதை குறித்தெல்லாம் கவலைப்படாமல் தங்களை வளர்த்து கொள்வதற்கு பிரயாசப்படக்கூடியவர்களாக மாத்திரம் இருந்தார்கள். ஆகவே அவர்கள் எல்லாம், அப்படிப்பட்ட மேய்ப்பர்கள் எல்லாம் தேவனுடைய பார்வையிலே நல்ல மேய்ப்பர்களாக இருக்கவில்லை. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நானே ஆடுகளுக்காக என்ன கொடுக்கிறேன்? ஜீவனை கொடுக்கிறேன், நானே வாசல், என் வழியாய் வருகிறவன் நல்ல மேய்ச்சலை கண்டடைவான், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார். பிரைஸ் தி லார்ட். அப்போ ஒரு நல்ல மேய்ப்பனுடைய தன்மையுடைய மேய்ப்பர்கள் எப்படி இருப்பார்கள்? ஆடுகளுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன பாதுகாப்பு வேணும், அவங்களுக்கு எப்படி அடைக்கலம் கொடுக்கணும், அவங்களுக்கு எப்படி போஜனம் கொடுக்கணும், அவங்களுக்கு எப்படி தண்ணீர் கொடுக்கணும், அவங்களுக்கு எப்படி வஸ்திரம் கொடுக்கணும், அவங்க ஆத்ம ரட்சிப்பிற்காக என்னென்ன காரியங்களை செய்யணும், அதையெல்லாம் மனதில் கொண்டு மேய்க்கிற மேய்ப்பன் தான் நல்ல மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் தன்மையுடையவர்களாய் இருப்பார்கள். அப்படிப்பட்ட மேய்ப்பர்கள் ஆடுகளை சிதறடிக்க கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லப்படுகிற வசனம் நிறைவேறுவதற்கு ஏதுவாக மந்தையிலே கூட்டி சேர்க்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள். அதனாலதான் அங்க படிக்கிறோம், நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து. துரத்துண்டதுன்னா என்ன? சரியாக மேய்ப்பர்கள் மேய்க்காம துரத்தப்பட்டிருக்கோம்ல, அப்படிப்பட்டவர்களை நல்ல மேய்ப்பர்களின் தன்மை கொண்டவர்கள் என்ன செய்யறாங்க? திரும்ப கொண்டு வரக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. நீங்க சர்ச்சில் பார்க்கணும், யாராவது இன்னைக்கு சர்ச்சுக்கு வரலன்னா
அல்லேலூயா. என்ன செய்யணும்? போய் கேட்கணும், ஏன் அவங்க வரல அப்படின்னு கேட்கணும். பாஸ்டர்கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கா கேட்கணும். பாஸ்டர் சரியா வசனம் போதிக்கலையா, பாஸ்டர் ஏதாவது நைட் ப்ரேயர் நடத்தலையா, பாஸ்டர் ஏதாவது அல்லேலூயா உங்களுக்கு சரியா ஆகாரம் கொடுக்கலையா, உங்களுக்காக ஜெபிக்கலையா, கூப்பிடும்போது வரலையா, அடைக்கலமா இருக்கலையா, நீங்க கேட்கணும். கேட்டுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா, அவர்கள் அடுத்த வாரம் சபைக்கு வந்து ஐக்கியத்திலே காணப்படும்படியாக நீங்க நல்ல மேய்ப்பர்களுடைய தன்மையோடு பிரயாசப்பட வேண்டும். யார் எக்கேடு கெட்டு போன என்ன, நான் ஐக்கியத்துல சமாதானமா இருப்பேன்னு மட்டும் இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அப்ப துரத்தப்படுதல் என்பது வலி நிறைந்த அனுபவமாக காணப்படுகிறது. தேவன் அந்த வலியை போக்க விரும்புகிறார், அந்த வேதனைகளை போக்க விரும்புகிறார். தெய்வ பிள்ளையை எப்படி போக்குகிறவராய் இருக்கிறார்? நீ துரத்தப்பட்டாலும் தேவனுடைய கிருபை இருக்கு பாத்தியா, அது அவருடைய விருப்பத்தின்படி அன்பாக இரக்கமாக உன்னை பின்தொடர்ந்து வரக்கூடியதாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறந்த போது அவருக்கும் துரத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை இருந்தது. சாஸ்திரிகள் வந்தார்கள், ஏரோது ராஜாவினிடத்திலே சொன்னார்கள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை காண வந்தோம், பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொன்னபோது ஏரோது ராஜா கலங்கினான். அவன் ஒரு கொடிய ராஜா. அவன் உடனே ஒரு திட்டம் பண்ணினான். 2 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை என்ன செஞ்சிடலாம், கொலை செய்து விட்டால் அதுல இயேசு கிறிஸ்து அந்த கேட்டகரியில வந்துருவாரு. இயேசு கிறிஸ்துவையும் என்ன செய்து விடலாம், குழந்தையாய் இருக்கும் போதே கொன்று விடலாம் என்று. அது ஒரு பிசாசின் கொடிய குணமாக இருக்கிறது. ஏரோது ராஜா அப்படி திட்டம் பண்ணின போது தேவன் என்ன செய்தார், தம்முடைய ஆலோசனையை இயேசு கிறிஸ்துவின் பெற்றோருக்கு கொடுத்து, நீங்கள் குழந்தையை பாதுகாக்கும்படியாக எகிப்து தேசத்திற்கு போங்கள் என்று அறிவுறுத்துவதை நாம் படிக்கிறோம். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், ஆலோசனையிலே ஆச்சரியமானவர். அப்படியே இயேசு கிறிஸ்து பாதுகாக்கப்படக்கூடியவராக இருந்தார். அந்த ஏரோதனுடைய காலத்திற்கு பிறகுதான் மறுபடியும் அவர்களால் சொந்த தேசத்திற்கு ஊருக்கு வர முடிந்தது. பிரைஸ் தி லார்ட். துரத்தப்படுதல் என்பது வலி நிறைந்த விஷயமாய் இருக்கிறது. துரத்தப்படுதல் என்பது வேதனையை கொடுக்கக்கூடிய விஷயமாய் இருக்கிறது. தெய்வ பிள்ளையை ஏரோதனுடைய கொடிய குணத்தால் இயேசு கிறிஸ்து துரத்தப்படக்கூடிய நிலைக்கு உள்ளானாலும் தேவனுடைய கிருபை இயேசு கிறிஸ்துவை பின்தொடரக்கூடியதாய் இருந்தது. வாசித்து பாருங்கள், மத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், எகிப்திலிருந்து என் குமாரனை அழைத்து வந்தேன் என்று தீர்க்கதரிசியின் வாயிலாக கர்த்தர் உரைத்தது நிறைவேறிற்று என்று துரத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்த தேவனுடைய கிருபையை குறித்து மத்தேயு குறிப்பிட்டிருப்பதை நாம் படிக்கிறோம். வாசித்து பாருங்கள். ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. உபாகமம் எழுதின புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்களை வாசித்து பாருங்கள். உபாகமம் 30ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும் போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். பின்பு என்ன செய்வார்? அவர் உங்களுக்கு நன்மை செய்வார், உங்களை பெருக பண்ணுவார். அப்ப சில நேரங்களிலே தேவனும் என்ன செய்கிறாரு? சிதறடிக்கிறார். ஏன் அந்த சிதறடிக்கப்படுதல் உண்டாகிறது? நீங்க ஒழுங்கா வேத வசனத்தின்படி வாழாமல் போகும்போது, சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தாராக விளங்காமல் போகும்போது, சில நேரங்களிலே உங்கள் வாழ்க்கையிலே தேவனால் சிதறடிக்கப்படுகிற நிலையும் உண்டாகிறது. ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை
உனக்கு பின்னாக காணப்படும். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். அவர்களாலே பிறப்பிக்கப்பட்ட சந்ததிகள் எல்லாம் பாவ சந்ததிகளாக தான் காணப்பட்டது. என்றாலும் தேவன் திட்டம் பண்ணினார், மீட்பின் திட்டத்தை உருவாக்கினார். மனுக்குலத்தை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்துவை கிருபையாக அவருடைய விருப்பத்தின்படியே அன்பையும் இரக்கத்தையும் காண்பிக்கும் பொருட்டு நமக்காக கொடுத்தார். அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்பட்ட கிருபை நமக்கு எப்படிப்பட்ட சிறப்பு அம்சமாய் இருக்கிறது. அவருடைய ஒளியை கொண்டு வருகிறது, அவருடைய மீட்பை கொண்டு வருகிறது. துரத்தப்பட்ட நிலையிலே காணப்பட்டாலும் அது நம்மை பின்தொடர்ந்து வருகிற கிருபையாக காணப்படுகிறது. ஆகவே நீங்கள் சொல்லலாம், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நீங்காமலும் இருக்கும் என்று கர்த்தர் உரைக்கிறவராய் இருக்கிறார். அப்படியே இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தியை தியானித்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கும் அப்படியே கிறிஸ்துவின் வெளிச்சம் உங்கள் இருதயத்திலே பிரகாசித்து கொண்டிருக்கும். நீங்கள் மீட்கப்பட்ட ஜனங்களாய் இருப்பீர்கள். ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு நேராக வந்தவர்களாய் இருப்பீர்கள். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலங்கள் வருத்தங்கள் எல்லாம் நீங்கி போனதாய் இருக்கும் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, எவ்விதமான துரத்தப்பட்ட சூழ்நிலையிலே காணப்பட்டாலும் தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்களானால், கர்த்தாவே உம்மோடு ஐக்கியப்பட விரும்புகிறேன், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை தேடுகிறவர்களை அவர் ஒருபோதும் கைவிடுகிறதில்லை. தேவனே உம்மோடு ஐக்கியமாக விரும்புகிறேன் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கும் போது கர்த்தர் துரத்தி விடப்பட்ட நிலையிலே நீங்கள் காணப்பட்டாலும் தேவ கிருபை உங்களை பின்தொடர்ந்து வந்ததாகவே அமைந்திருக்கும். அந்த கிருபையை நீங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக காணப்படும் போது நீங்கள் சொல்லுவீர்கள், கர்த்தர் எங்களை விட்டு விலகவும் இல்லை, அவர் எங்களை கைவிடவும் இல்லை என்று சொல்வீர்கள். கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. ஆகவே கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து தியானிக்கிற தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் உண்டு. அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த இறைவனுடைய தன்மை உங்கள் வாழ்க்கையிலையும் உருவாக்கப்பட்டதாக காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அதற்காகவே உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து தேடி வரக்கூடியவராக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு ஆழமான உண்மையை தான் கிறிஸ்துவின் பிறப்பு நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. எழும்பி நிற்போமா? அப்படிப்பட்ட தெய்வீக இறைவனின் தன்மைக்கு நம்மை கொண்டு வரும்படியாக தேவனே மனிதராக மாறினாரே. அப்படிப்பட்ட ஒரு பெரிய அன்பிற்கு நம்மை பங்குள்ளவர்களாக தேவன் மாற்ற சித்தம் கொண்ட தயவுக்காக எல்லாரும் தேவனை ஸ்தோத்தரிப்போமா? ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். இந்த சத்தியத்தை நீங்கள் நன்றாக அபியாசப்படுத்தி கொண்டவர்களாக கிறிஸ்துவின் பிறப்பின் வழியாக தேவனுடைய கிருபையை உங்கள் வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொள்வீர்களாக. நிச்சயமாகவே அந்தகாரம் உங்களை மேற்கொள்ளாது. நிச்சயமாகவே இரண்டாம் மரணமாகிய அந்த தன்மை உங்களை மேற்கொள்ளாது. உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். மெய்யாகவே காணாமல் போனவர்களை போல இருக்க மாட்டீர்கள். தேடி தேவனால் கண்டுபிடிக்கப்பட்டவர்களாக தேவனுடைய கிருபை உங்களை பின்தொடர்ந்து வந்ததாக காணப்படும்படியாக தேவன் உங்களை ஆசீர்வதித்திருப்பார். தேவன் அப்படியே இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. பிரைஸ் தி லார்ட். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்னி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே,
துணையாளரே, உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. Praise the Lord. உமது அன்பை அதிகாலையில் Praise the Lord. காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பியுள்ளே, நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, தேற்றும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் தெய்வமே, ஆருயிரே, தேற்றும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, தேற்றும் தெய்வமே, ஆறுதலே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. Praise the Lord. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. தேவன் தம்முடைய மன விருப்பத்தின்படியே அவருடைய அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்தும் வண்ணமாக இயேசு கிறிஸ்துவை அவருடைய கிருபையாக கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையாலே நம்மை வெளிச்சமாக்குகிற தயவுக்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த தேவ கிருபையினாலே நம்முடைய மீறுதல்களில் இருந்தெல்லாம் மீட்பு வர பண்ணுகிற தயவுக்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் துரத்தப்பட்டாலும் தேவனுடைய அந்த கிருபையானது நம்மை பின்தொடர்ந்து வந்து அவரோடு ஐக்கியப்படுத்தி நமக்கு நன்மையை கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிற தயவுக்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட விலையேறப்பட்ட சத்தியத்தை நீங்கள் அபியாசப்படுத்தி கொண்டு கிறிஸ்துவின் பிறப்பின் மூலமாக அந்த தேவ கிருபையை இந்த காலை வேளையிலே சொந்தமாக்கி கொள்ளும்படியாக தேவன் அனுகிரகம் செய்கிற தயவுக்காக நன்றியோடு தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான ஆண்டவரே, அப்பா அந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகம் எங்கிலும் ஆண்டவரே, அப்பா உம்முடைய ஆண்டவரே பிறப்பின் ஆண்டவரே விழாவை கொண்டாடுகிற இந்த நாளிலே ஆண்டவரே நீர் கைமாறு கருதாமல் உம்மை ஆண்டவரே நீர்தாமே விரும்பி ஆண்டவரே உம்முடைய அன்பு இரக்கத்தையும் எங்களுக்கு அருட்கொடையாக ஆண்டவரே இந்த நாளில் கொடுத்திருக்கக்கூடிய அந்த கிருபையான இந்த நாளை நாங்கள் உலகம் எங்கிலும் கொண்டாடுகிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே ஆண்டவரே வெளிச்சம் நிறைந்த வேத வார்த்தைகள் மனுக்குலத்திற்கு கிடைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய வார்த்தை ஒளியாக எங்களுக்கு கிடைக்கிறது. பாவத்திலும் சாபத்திலும் அந்தகாரத்திலும் இருளிலும் இருக்கிறதான எல்லாருக்கும் ஆண்டவரே இந்த வேத வார்த்தைகள் ஆண்டவரே வெளிச்சமாக எங்களுக்கு கிடைக்கிறதே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வேத வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நாங்கள் குடியிருக்கிற தேசத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் நன்றாய் இருப்பதற்கு தேவ வார்த்தை ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்றும் அதன் மூலமாக தேவ கிருபையை பெற்றுக்கொள்வோம் என்று அறிந்த ஆண்டவரே இந்த வேளையிலே நாங்கள் ஆண்டவரே சபையாராய் ஒவ்வொருவரும் ஆண்டவரே வேத வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் செபிக்கிறோம். ஆண்டவரே
உம்முடைய வார்த்தையானது ஆண்டவரே அது மனு உருவாகி இயேசு கிறிஸ்துவாக தேவ மகிமையின் ஒளியாக வெளிப்பட்டது. அது ஜீவனாக உலகத்திலே பிரகாசிக்கிறது என்பதை ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தர் ஆண்டவரே அறிந்து கொள்ள செய்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எங்களுடைய வாழ்வை ஆண்டவரே முழுமையான அனுபவமாக்குறதாக அது காணப்படுகிறது ஆண்டவரே. அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் நாங்கள் வாசிக்கும் பொழுது சவுல் அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நீர் அந்த ஊழியக்காரரை அழைத்து வந்தீரப்பா. அதன் மூலமாக அநேகருடைய கண்கள் திறக்கப்படுகிறதாகவும் ஒழுங்கற்றனுடைய வாழ்க்கை ஒழுங்காக ஆண்டவரை மாறத்தக்கதாகவும் அப்படிப்பட்டதான ஒளி ஆண்டவரே பிரகாசித்ததை அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்களும் கூட ஆண்டவரே ஒழுங்கற்றவர்களான ஒரு வாழ்க்கை ஆண்டவரை வாழ்கிறவர்களாக இருந்தால் இந்த நாளில் இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஜீவன் ஆண்டவரே உம்முடைய ஒளி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில பிரகாசித்து ஆண்டவரே அந்தகாரத்தில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்து வந்து எங்களை ஆண்டவரே ஒழுங்கான ஒரு வாழ்வுக்கு உமக்கு பிரியமுள்ள வாழ்வுக்கு நேராக ஆண்டவரே நடத்தும்படியாக உம்முடைய கிருபை எங்களை ஏவுகிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படியாக ஆண்டவரே அப்பா மனிதர்களுடைய மீறுதல் இருந்து ஆண்டவரே அப்பா மீட்பு கிடைக்கிறதப்பா. விடுதலையோடு இந்த மீட்பு கிடைக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பாவத்தினால் மரித்து போய் கிடந்த ஆண்டவரே எங்களை ஆண்டவரே உயிர்ப்பித்திருக்கிறீர் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சீர்திருத்தவாதிகளும் கூட நம்பிக்கையும் கிருபையும் மீட்பை தரும் என்று உறுதியளித்திருக்கிறார்களே ஆண்டவரே அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக துரத்தப்பட்ட நிலையில் தொடர்ந்து வரக்கூடிய வலியும் வேதனையும் தரக்கூடிய ஆண்டவரே அப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவரே உம்முடைய அன்பு இரக்கமும் ஆண்டவரே கிருபையாக எங்களுக்கு வெளிப்பட்டதே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நியர்களால் துரத்தப்பட்ட பொழுது தேவனுடைய கிருபை கடந்து வந்து அவர்களுக்கு மறுவாழ்வு கிடைக்க செய்ததப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்களும் கூட ஆண்டவரே நல்ல மேய்ப்பர்களின் தன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே தகப்பனே கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே. அப்படியாக இயேசு கிறிஸ்துவும் குழந்தையாய் இருந்த பொழுது கொடியனான ஏரோதுவினால் அவர் துரத்தப்பட்ட பொழுது ஆலோசனையில் ஆச்சரியம் உள்ள தேவன் அவரை காப்பாற்றினீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே தகப்பனே உம்முடைய வேத வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியவும் ஆண்டவரே தகப்பனே ராஜா அந்த இறைவனுடைய தன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு இன்னும் ரட்சிக்கப்படாதிருக்கிற ஆண்டவரே அநேக ஜனங்கள் எங்கள் தேசத்தில் பட்டணத்தில் குடும்பங்களில் உண்டு ஆண்டவரே. அவர்கள் எல்லாரையும் ஆண்டவரே இந்த மீட்பின் திட்டத்தில் ஆண்டவரே கொண்டு வரும்படியாக கர்த்தர் எங்களை ஒரு விசை தகுதிப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. துரத்தப்பட்ட நிலையில வலி வேதனையோடு காணப்படுகிற எத்தனையோ ஆத்துமாக்கள் ஆண்டவரே, பாவத்தில் அந்தகாரத்தில் ஆண்டவரே தவிக்கிற ஆத்துமாக்கள் எத்தனையோ உண்டு அப்பா. அவர்கள் எல்லாரையும் மீட்டுக்கொண்டு சபைக்குள்ள கர்த்தர் கூட்டி கொண்டு வரும்படியாக ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபை நிறைந்த தன்மை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆத்துமாதாயம் செய்கிறவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் ஆண்டவரே எங்கள் சபை முழுவதையும் எங்களுடைய சிறியோர் பெரியோர் முதியோர் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே மறுரூபம் அடைந்தவர்களாய் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணக்கூடிய கிருபை பெற்றவர்களாய் எங்கள் சபையை கர்த்தர் மாற்றும்படியாய் செபிக்கிறோம். அடுத்த கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் அநேக ஆத்துமாக்களை நாங்கள் ஆதாயம் செய்து சபையை நிரப்பினவர்களாய் காணப்படும்படியாய் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை வரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் செபிக்கிறோம். உம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் நல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஜீவிக்கிறார் இயேசு ஜீவிக்கிறார், என் உள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் நல் துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
Hallelujah, 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 Hallelujah. Hallelujah, 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 Hallelujah. We wish you a Merry Christmas, Merry Christmas, Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year, and a Happy New Year, and a Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year.